மாரியோ மேடை உங்களிடம் தீப்பொறியாகட்டும் உங்கள் பேச்சு. நன்றி நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். அதிகம் பேச விரும்பல, ஒரே கல்வி திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையில் காமராஜரை நாம் உண்மையில் உணர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் சரியாக காமராஜரை உணரவில்லை என்கிற பதிலை உங்களுக்கு கொடுக்கிறேன். காரணம் ரெண்டு செய்தியை சொல்லுகிறேன். காமராஜர் செய்த மிகப்பெரிய சாதனையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு விஷயம். ஒண்ணு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது, மற்றொன்று 16,000 பள்ளிகள். இந்த இரண்டுமே மிகப்பெரிய சாதனை நம்ம பார்க்கிறோம். ஆனா என்னை பொறுத்தவரை இந்த இரண்டுமே மிகப்பெரிய சாதனைகள் அல்ல. ஏன்னா இந்த ரெண்டுமே நம்ம கொண்டாட காரணம் என்ன? முதலாவதான மத்திய உணவு திட்டம், அதை கொண்டாட காரணம் நிதி பற்றாக்குறை இருந்த போதுமே மத்திய உணவை எல்லா ஏழை மக்களுக்கும் போட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணம். 16,000 பள்ளிகளை ஏழை மாணவர்கள் படிக்க திறந்தார் அப்படிங்கிற ஒரு காரணம். இந்த இரண்டாவது இதை கொண்டாட காரணம். ஆனால் 90களின் காலத்திலே பிறந்தவர்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் மொத்தம் 2 சாதி இருந்துச்சு. ஒண்ணு நெல்லில் இருந்து வருகிற அரிசியை சோறாக்கி தின்ற மேல் சாதி, மற்றொன்று அந்த நெல்ல இருந்து வீணா போற பதர்ல கஞ்சி காய்ச்சி குடிக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதி. நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். காமராஜர் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் முன்பு வரை எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுவனும் அந்த அரிசியின் ருசியை அறிந்ததே கிடையாது. இவர் கொண்டு வந்த மத்திய உணவு திட்டத்தின் மூலமாக மட்டும்தான் அரிசியின் ருசியை ஏழை மாணவர்கள் அறிந்தார்கள். ஒண்ணு, இதை நம்ம உணரல. இரண்டாவது செய்தி, 16,000 பள்ளிகளை காமராஜர் திறந்தார்கள் சொல்றோம். ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமல்ல, அந்த 16,000 பள்ளிகளை திறந்தார் நம்ம சொல்ற காரணம் போய் எந்த தாழ்த்தப்பட்டவன் படிச்சா அவனுடைய செவிகள்ல இயற்கை காட்சி ஊட்டு என்று சொன்னார்களோ, எந்த தாழ்த்தப்பட்டவன் படிச்சா அவனை நிர்மூலமாக்கு என்று சொன்னார்களோ, அந்த தாழ்த்தப்பட்ட அரிஜன மக்கள் படிக்கிற குறிப்பிற்குள்ளே ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகளை திறந்தார் காமராஜர். இதுதான் உண்மையான சாதனை. எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்களை பள்ளியோக்கு அழைத்து சென்ற காலத்திலே கல்வியின் கரம் பிடித்து தாழ்த்தப்பட்டவன் வீட்டிற்கு கொண்டு வந்தவர் காமராஜர். இந்த சாதனையை தான் நம்ம பேசணும். பள்ளிகளை திறந்ததும் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் பேசுவதற்கு நல்லா இருக்கும். ஆனால் உண்மையில் அதற்கு பின்னால் இருக்கிற சமூக புரட்சியை நாம் மறந்து போனதன் காரணமாகத்தான் 10-11 இந்த நாட்டில் வைத்த அத்தனை தலைவர்களில் ஒருவராக இன்று காமராஜர் பார்க்கப்படுகிறார். ஆனால் உண்மையில் எல்லா தலைவர்களையும் நாம் தலைவர்களாக மட்டுமே பார்க்கிறோம். காமராஜர் ஒருவரை மட்டும்தான். வரலாற்றை படிப்பது மட்டும் போதாது, வரலாற்று செய்திகளை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவியுங்கள். காமராஜர் புகழ் வாழ்க, வெல்க ஜனநாயகம். நன்றி, வணக்கம்.